Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Sketchup தான் பார்க்க போறோம். இதுல நம்மளுடைய modify tools மூணு இருக்கு இல்லையா? Move, rotate, scale. இது மூணும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதீங்க, subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell button click பண்ணிக்கோங்க. நம்ம மூணு டூல் யூஸ் பண்றதுக்கு நான் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் டிரா பண்ணிட்டு அதை வந்து புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ் டூல் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, ஆஃப் சைட் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு மூவ் டூல் இருக்கும். அது பக்கத்துலேயே உங்களுக்கு ரொட்டேட், ஸ்கேல் இது ரெண்டுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் மூவ் டூல், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரலாக ஸ்கெட்சப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டூல் கிளிக் பண்ணுறீங்களோ அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த ஆப்ஷன் டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டூல் எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி ப்ரிவ்யூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் டூல் எடுத்துகிட்டு இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸிங் அதிகமாக இருக்கு இல்லையா, இது ஒரு ஃபேஸ், அதுக்கப்புறம் இது ஒன்று தனியாக இருக்கும், டாப்பில் தனியாக இருக்கு இல்லையா. நம்ம ஒவ்வொரு ஃபேஸாக நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த ஃபேஸில் கிளிக் பண்ணி அதாவது இப்படி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபேஸ் மட்டும் மூவ் ஆகும். ஓகேங்களா, அதே போல் டாப் ஃபேஸ் மட்டும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு மூவ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே ஹோல் ஆப்ஜெக்ட்டும் மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல் ஆப்ஜெக்ட்டுமே மூவ் ஆகும். அதே போல் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலரில் காட்டுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆக்சிஸ் காட்டும் போது கரெக்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் காட்டும், அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், அதே போல் சேம் இந்த இடத்துல க்ரீன் கலர் காட்டும். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த ஆக்சிஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட்டில் காட்டுறது பார்த்தீங்களா ஆன் க்ரீன் ஆக்சிஸ் அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் டூல். ஸோ ரொட்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலர் ஷோ ஆகும். இந்த ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஷோ ஆகுது, இந்த பக்கம் டாப் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இந்த பக்கம் ரெட் கலர். ஓகேங்களா, இப்போது க்ரீன் கலர் அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஆக்சிஸில் வேணுமோ அந்த ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன் மவுஸை. ஓகேங்களா, இந்த பக்கம் ரெட் கலரில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி ரெட் ஆக்சிஸில் வந்து நான் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ஒரு ரொட்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இது கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நான் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் எந்த ஆக்சிஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆக்சிஸ் பொறுத்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டூல். ஸோ ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கேல் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். சேம் மூவ் ரொட்டேட் மாதிரியே தான் உங்களுக்கு எந்த ஃபேஸில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் அதாவது அந்த ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். அதுவே உங்களுக்கு ஹோல் ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த 4 சைட்ஸ் கார்னரில் ஏதாவது ஒரு கார்னரை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஹோல் ஆப்ஜெக்ட்டுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் மூவ், ரொட்டேட், ஸ்கேல். இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே எந்த ஒரு மாடலிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இந்த டூல்ஸ் யூஸ் ஆகும். அதனால் இந்த 3 டூலும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக நான் சொன்னது வந்து போன வீடியோவில் நம்ம மூணு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, அதுவும் இதுவும் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டூல்ஸ் தான். அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மாடலிங்க்கு போயிடலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.